A very simple question. So what is the representation of the set x less than 7? What is the meaning? X less than 7, that is the minus infinity comma 7 அர்த்தம். That is the minus infinity comma 7 இந்த real lineல like that இது மாதிரி மார்க் பண்ணுவோம் இல்லையா? இங்க சும்மா ஒரு சாம்பிளுக்காக ஒரு 4 ப்ராப்ளம் பார்க்க போறோம், that's all. Okay. The same way mod x greater than equal to 2 that is mod x greater than equal to 2 x less than minus 2 and x or x greater than 2. So that is in the red color line minus infinity to minus 2, that is the mod x greater than equal to 2 and 2 to infinity. 2 comma infinity. இங்க equality வரதுனால இந்த point include ஆகுது minus 2 and plus 2. The same way mod x equal to 1 என்ன அர்த்தம்னா that is exactly the point அர்த்தம் minus 1 and plus 1. Exactly that mod x equal to 1 x equal to minus 1 and x equal to plus 1. The exactly that point minus 1 and plus 1. அதே மாதிரி the two-dimensional spaceல the set that represent the x comma y, the set of points x comma y, x square plus y square equal to 1 na, that is represent a circle. The circle of center வந்து origin 0 comma 0, this is the center and radius வந்து 1. So radius 1ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is இங்கே x axisல பாசிட்டிவ் சைடில் 1, நெகட்டிவ் சைடில் மைனஸ் 1ல கட் ஆகும். y axisனுடைய பாசிட்டிவ் சைடில் 1ல கட் ஆகும், நெகட்டிவ் சைடில் மைனஸ் 1ல கட் ஆகும். இந்த சென்டர் வந்து ஆரிஜின் இது. ஸோ தட் இஸ் த சர்க்கிள். அந்த ப்ளூ கலர் லைன் மட்டும்தான் இந்த மீனிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்றுனா ஒன்லி த ப்ளூ கலர் லைன். உள்ளே இருக்கிற பாயிண்ட்லாம் வராது. தட் இஸ் த டிஸ்க் லெஸ் தென் ஒன்னு போட்டால் தான் உள்ளே இருக்கிற பாயிண்ட். இல்லை லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு போட்டிங்கன்னா தான் இந்த இடத்துல லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்னு போட்டால் தான் உள்ளே இருக்கிற ஸ்பேஸு ப்ளஸ் அந்த அவுட்டர் லைன். ஒன்லி ஈக்குவல் டு ஒன்னா இந்த ரிங்கு மட்டும்தான் வரும். தட் இஸ் த ரெப்ரசன்டேட்டிவ் சர்க்கிள். சர்க்கிள் சென்டர் ஆரிஜின் ரேடியஸ் 1ன்றது. அதே மாதிரி இந்த x less than or equal to y, that is a closed off plane on or above the line y equal to x. இந்த x less than or equal to y ன்றது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is y equal to x. முதல்ல இந்த லைன் என்னன்றது தெரியணும். இந்த இன்இக்வாலிட்டி கண்டுபிடிக்கிறது அப்புறம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ the y equal to x actually, that is x equal to y. x equal to y ன்றது that is the passing through the origin. ஓகே, x equal to y ன்றது passing through the origin. ஸோ ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிற ஒரு லைன் அது. இந்த ஆரிஜின் வழியாக பாஸ் ஆகிற லைன் இந்த லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இது மாதிரி கொடுத்தா எந்த ஸ்பேஸ் எந்த ரீஜியன்றதை நம்ம மார்க் பண்ணணும். அது கீழே இருக்கிறதா இந்த லைனுக்கு மேலே இருக்கிறதா அப்படின்றதா. அதுக்கு நம்ம எதாவது டெஸ்ட் பண்ணலாம். சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 கமா 1 இல்லையா. இந்த பாயிண்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. தட் இஸ் மைனஸ் 1 கமா 1 நம்ம டெஸ்ட் பண்ணுறோன்னா தட் இஸ் மைனஸ் 1 கமா 1ன்றது இந்த லைனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒயில் சப்ஸ்டிட் பண்ணும்போது the first value x, ரெண்டாவது value y. So x less than or equal to y னா minus 1, less than or equal to plus 1. x க்கு minus 1, y க்கு plus 1. Is it true or false ன்னு பார்க்கணும். That is the minus 1, 1ன்றது x க்கு minus 1, y க்கு plus 1 போடும் பொழுது this is obviously true. I thought this is, am I correct? Minus 1, 1. Okay. So when you choose the minus 2, 2, that is the minus 2 is less than or equal to 2. I thought this is the wrong one. I thought மேல இருக்கிற space. This is the line space. When you choose another point இங்க
that is the x value 1 1 minus 1 na 1 less than or equal to minus 1 வரும். This is not true. So இந்த சைடு வராது ஸ்பேஸ். ஸோ மேலே இருக்கிற ஸ்பேஸ் தான் கரெக்ட். இந்த லைனுக்கு மேலே இருக்கிற ஸ்பேஸ் தான் கரெக்ட். ஸோ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒய்ன்றதை நம்ம லைன் போடணும்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் லைன் போட்டு அதில் ஏதோ பாயிண்ட் டெஸ்ட் அந்த லைனுக்கு மேலேயோ கீழவோ ஏதோ ஒரு பாயிண்ட் எடுத்து அந்த பாயிண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதா. ட்ரூவாக இருந்ததுன்னா அந்த சைட் ஷேட் ஆகும், ஃபால்ஸாக இருந்ததுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட் ஷேட் ஆகும். ஐ தாட் திஸ் இஸ் ராங் குட். ஸோ மேலே இருக்கிறது தான் கரெக்டான ஸ்பேஸ். ஓகே, இதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2ன்றது இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஜென்ரலாக எக்ஸ் ஒய் அப்பியர் ஆச்சுனாவே இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் அர்த்தம். அதில் எக்ஸ் ஒரு சைடு ஒய் ஒரு சைடு இருந்ததுன்னா தட் இஸ் பாசிங் த்ரூ தி ஆரிஜின். இதே எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 2 லைக் தட் இது மாதிரி இருக்குன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் ஒய் இன்டர்செப்ட் கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் இன்டர்செப்ட்ன்றது தட் இஸ் கால்டு ஒய் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் இன்டர்செப்ட் கிடச்சிடும். தட் இஸ் கால்டு 2,0. அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா ஒய் ஈக்குவல் டு 2ன்னு வரும். 0,2 இஸ் த ஒய் இன்டர்செப்ட். இந்த ரெண்டுத்தையும் பாயிண்ட்டை வச்சுட்டு இந்த லைன் ட்ரா பண்ணலாம். அந்த பர்டிகுலர் லைன் இன்டர்செப்ட் ஃபார்ம் அந்த லைன் இஸ் கால்டு தட் த ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கு மேலேயும் கிடையாது கீழும் கிடையாது, ஒன்லி தட் லைனை வந்து ரெப்ரசன்ட் பண்ணும். It is a very basic idea. Go to the curve. This is a set, some set 1 2 3 4 5. இதில் வந்து 3ன்றது இதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3ன்ற எலமெண்ட் திஸ் இஸ் நாட் பிலாங்ஸ் டு த ஏ. ஓகே, ஒன்லி த செட் திஸ் இஸ் நாட் எலமெண்ட். ஓகே, இந்த கன்ஃபியூஷனும் இருக்கும். 3 is not belongs to A, so the set 3 is belongs to A. So எத்தனை element இருக்குன்னு பார்த்தீங்கன்னா number of elements is the 4. And this is a very simple result. This is a very simple idea. The Cartesian product function நமக்கு வேணும்னாவே Cartesian product is a basic. ஒரு செட் ஏன்னு ஒரு செட் இருக்கு, that is 1,2. Bன்ற செட் A, Bனா the Cartesian product of these two set 1,A and 1,B, 2,A and 2,B. இது எல்லாருக்குமே தெரியும். This is the Cartesian product. இதே Cartesian product of the line segment and circle. ஒரு லைன் செக்மெண்ட்டையும் ஒரு சர்க்கிளையும் Cartesian product பண்ணா the line segment and circle என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா the lateral surface area of the right circular cylinder. Lateral surface area of the right circular cylinder. எப்படி? So that is the line segment. The two-dimensional space எடுத்துக்கலாம். This is the line segment. This is the circle. Only one circle. அப்படின்னா இந்த லைன் செக்மெண்ட்டில் இருக்கிறது எத்தனை பாயிண்ட் இருக்குன்னா இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே இந்த சர்க்கிளில் இருக்கிற பாயிண்ட்ஸ் இதில் எத்தனை இருக்குன்னா இந்த சர்க்கிள்ன்றது இந்த லைன் தான். இதில் இருக்கிற இன்ஃபைனைட்லி மெனி பாயிண்ட்ஸ் கூட கார்ட்டீசியன் ப்ராடக்ட். அப்படின்னா இந்த எல்லா பாயிண்ட்டும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் வித் திஸ் பர்டிகுலர் பாயிண்ட். தென் என்ன ஆகும்னா இங்கே ஒரு லைன், இதே மாதிரி இதுக்கு ஒரு லைன். ஸோ இந்த எல்லா லைனும் சேர்ந்ததுன்னா இந்த எல்லா இடத்துலையும் லைன் வரும். ஸோ தென் அது என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எ சிலிண்டர். ஸோ இது மாதிரி லைனாக போட்டிங்கன்னா ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஒன் சம் ஹைட், இந்த சர்க்கிளுக்கு ஒரு ஹைட் கிரியேட் ஆகுது. ஸோ தட் இஸ் பிகம் த சிலிண்டர். அந்த சிலிண்டரோட என்ன ஸ்பேஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஷேப் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் த லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஒன்லி இந்த சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இல்லை லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்லுவோம். இதில் என்ன பியூட்டினா டாப் இருக்காது, ஒன்லி பேஸு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அதான் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒன்லி
கர்வ்டு சர்ஃபேஸ். டோட்டல் சர்ஃபேஸ் என்னன்னா பேஸ் டாப் ரெண்டு சேர்ந்து இருக்கும். அதனால தான் the right circular cylinder or the lateral surface of the right circular cylinder is the Cartesian product of the line segment and a circle. Line segment and a circle. That is a very interesting one. Okay. இதே மாதிரி ஒரு லைன் செக்மெண்ட்டையும் ஒரு ட்ரையாங்கிளையும் வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்? ஒரு லைன் செக்மெண்ட் அண்டு ஒரு லைன் செக்மெண்ட் அண்டு ட்ரையாங்கிள். ஸோ என்ன ஆகும்? இதுவும் அதே மாதிரி தான். இந்த லைன் செக்மெண்ட்ன்றது திஸ் இஸ் த லைன் செக்மெண்ட், ஒரு ட்ரையாங்கிள், திஸ் இஸ் த ட்ரையாங்கிள். ஸோ என்ன பண்ணுவோம்? இந்த ஒவ்வொரு லைன் செக்மெண்ட்டில் இருக்க so many points, that is infinite many points. இங்கேயும் infinite many points இந்த பவுண்டரியில். ஸோ ஒவ்வொரு பாயிண்ட் கூடவும் இந்த எல்லா பாயிண்ட்டும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆகும். அப்படின்னா இது என்ன ஆகும்? இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஹைட் கிரியேட் ஆகும். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஹைட். ஸோ தென் இட்ஸ் பிகம் லைக் தட். அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் ரைட் ப்ரிசம் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் கால்ட் த ரைட் ப்ரிசம். இந்த லைன் செக்மெண்ட்டையும் அண்ட் ட்ரையாங்கிளையும் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா we get the right prism. That is called the triangular base. So this is look like. இதே மாதிரி large circle and small circle. Okay, ஒரு larger circle இருக்கு and small circle. That is இது ரெண்டு கார்ட்டீசியன் ப்ராடக்ட் பண்ணா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is torus. Torus means donut shape. Okay, this is the larger circle. The smaller circle ஒவ்வொரு பாயிண்ட்லயும் smaller circle. அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா that is look like the donut shape. That is called torus. Okay, that is a Cartesian product of the larger circle and smaller circle. That is also very important result. ஒரு function a is the subset of x, f of a minus f of b ன்றது is the subset of f of a minus b. f of a minus f of b ன்றது subset of f of a minus b. So இதை subset prove பண்ணா it's a very simple idea. y ன்னு ஒரு பாயிண்ட் f of a minus f of b ல எடுக்கிறோம்னா என்ன அர்த்தம்? the difference a minus b னா என்ன அர்த்தம்? y is belongs to f of a minus f of b னா y ன்றது f of a ல இருக்கு, f of b ல இல்லைன்னு அர்த்தம். y is belongs to f of a, y is not belongs to f of b. y is belongs to f of a னா what is the meaning? f of a ல இருக்குன்னா there exists a belongs to a, there exists some a belongs to a, f of a equal to f of y. அதாவது f of a ன்றது y is belongs to f of a னா that is the y is the image of some point. ஏதோ for some pointக்கு இமேஜா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த பாயிண்ட் ஏவா இருக்கும், ஏதோ for some point, that is I consider the a, that is f of a equal to y. இல்லையா? y is belongs to f of a னா இது ஒரு பர்டிகுலர் பாயிண்டோட இமேஜ். So that is a is not belongs to b, that is f of a minus b இல்லையா? So we want to prove that a is not belongs to b. So if a is belongs to b ன்னு எடுத்தா என்ன கிடைக்கும்? That is y equal to f of a. f of a ன்றது belongs to f of b ன்னு அர்த்தம். If you take a is belongs to b னா f of a belongs to f of b. That is contradicting to the y is not belongs to f of b. So therefore a is belongs to a minus b. So a belongs to a minus b, f of a equal to y, so y is belongs to f of a minus b. So that is f of a minus f of b ல எடுத்தோம். So f of a minus b ல வந்துருச்சு. This is the subset. ஏன்னா இது கொஞ்சம் நியூவா இருக்கும், உங்களுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ f of a minus f of b ன்றது is the subset of f of a minus b. இந்த மாதிரி இதெல்லாம் வெரி பேசிக் ஐடியா. இந்த log xன்ற ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா obviously the domain is 0 to infinity. log xக்கு டொமைன் வந்து 0 to infinity. That is codomain is obviously set of real number, that is minus infinity infinity. The log x னுடைய கர்வ் பார்த்தீங்கன்னா மூணு வேல்யூவை டிபெண்ட் பண்ணி தான் போடுவோம். ஸோ log 1ன்றது 0, log 0ன்றது minus infinity,
and log infinity-ன்றது infinity. So இந்த மூணு வேல்யூவை டிஃபைன் பண்ணி யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா log 1ன்றது 0. So that is 0. This is the 1. Log 1 is 0. No? This is. And log 0 is minus infinity. So log 0 is the minus infinity now. So inga minus infinity. This is the minus infinity. The plus infinity. And log infinity into the infinity. So the curve எப்படி வரும்னா இந்த மூணு வேல்யூ யூஸ் பண்ணீங்கன்னா like that. So this is the log x curve. So log x curve க்கு வந்து பாத்தீங்கன்னா that is domain is 0 to infinity. Range is the set of real number. Range is the, this is the range. இது codomain. Codomain curve வந்து டோட்டலா codomain ஃபார்ம் ஆகுது. That is a minus infinity to infinity. So the range is set of real number. The same way for the a equal to 0, 1 and b equal to 1, 2. Then what is the inverse image? Inverse image of the function. இதே log x function a equal to 0, 1 னா b ன்றது 1, 2 னா f inverse of a ன்றது f inverse of 0, 1. f inverse of 0, 1 னா what is out to find out the f inverse of 0, 1? என்ன அர்த்தம் இதுக்கு? So that is 0 to infinity ன்னு எடுத்துக்கலாம். That is the domain log x functionக்கு. And codomain பார்த்தீங்கன்னா that is a minus infinity to infinity. So the function is log x function. The function is log x. அப்படின்னா log 0ன்றது எதுன்னு 0னுடைய இமேஜ் என்னவா இருக்கும்? That is log 0 is the minus infinity. Log 0 is the minus infinity. That is, and log infinity-ன்றது infinity. So but இங்க வந்து inverse image கேட்குறாங்க. Inverse image of the 0, 1. அப்படின்னா நாம என்ன பண்ணணும்னா 0க்கு எது ஃபார்ம் ஆகும்? இங்க 0 இருக்கு. 0னுடைய ப்ரீமேஜ், தட் இஸ் த ப்ரீமேஜ். 0 வந்து எந்த வேல்யூக்கு 0 வரும்? எந்த வேல்யூக்கு 0 வரும்? log 1 வேல்யூ 0. log 1 equal to 0. அப்படின்னா 0வுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி இங்க 1 வருதுன்னா எதுக்கு 1 வரும்? 1 log of something equal to 1. அப்படின்னா log e equal to 1. ஆக்சுவலி பேஸ் 10 இருந்தா log 10 equal to 1. அப்படின்னா the inverse image of the 0, 1ன்றது, ஸோ 0ன்றது எதுக்கு இமேஜா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1க்கு இமேஜா இருக்கும். இங்க 1ன்றது எடுத்தீங்கன்னா 1உடைய இமேஜ் இஸ் த 0. ஓகே, this is the 0 to infinity, minus infinity to infinity. So 0ன்றது 1உடைய இமேஜ். ஓகே, for the f of x equal to log x, log 1 equal to 0ன்றதுனால. The same way infinity and என்ன வேணும்? 1ன்றது எதனுடைய இமேஜ்னு வேணும். that is the 1. so 1ன்றது e-னுடைய இமேஜ். 1ன்றது e. log e value is 1. e-ன்றது 2 point something வரும். so suppose here choose the e, log e equal to 1. so இந்த 0, 1 ப்ரீமேஜ் என்னவா இருக்கும்னா கம்ப்ளீட்டா 1, e ஆ இருக்கும். 1, e is the ப்ரீமேஜ். so the same way 1, 2, 1, 2 ப்ரீமேஜ் under the function f of x equal to log x. so 1ன்றதுக்கு e வரும். அப்படின்னா 2ன்றதுக்கு என்ன வரும்? 2ன்றதுனுடைய ப்ரீமேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா log e ஸ்கொயர். log e ஸ்கொயர்னா 2 log e. 2 log e னா the value is 1. 2 into 1. that is 2 into 1 னா that is equal to 2. so log e ஸ்கொயருக்கு வேல்யூ வந்து 2 இல்லையா? so that is இங்க e ஸ்கொயர்ன்றது e விட பெருசா இருக்கும். so e ஸ்கொயர்னுடைய ப்ரீமேஜ் இமேஜ் தான் 2.
ஸோ 1, 2 ப்ரீமேஜ் என்னன்னா e, ஸ்கொயர் ஸ்கொயர். ஸோ இது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணிங்கன்னா என்ன வரும்னா f of a union b equal to f of a union b equal to a union b ன்றது 0,2. ஸோ f inverse of a union b ன்றது ஏவியும் பியும் யூனியன் பண்ணிங்கன்னா தட் இஸ் ஏன்றது 0,1 பின்றது 1,2 ரெண்டுத்தையும் சேர்த்திங்கன்னா 0,2. ஸோ f inverse of a union b ன்றது ரெண்டுத்தையும் யூனியன் பண்ணும்போது f inverse of 0,2 0 இமேஜ் that is 0 pre-image 0க்கு pre-image is the 1 and 2 pre-image is the e square, so 1, e square. So a intersection b ன்றது ரெண்டுத்தையும் intersect பண்ணீங்கன்னா only single element, that is a 1. So f inverse of a intersection b னா f inverse of 1. அந்த ஒரு particular 1 உடைய pre-image என்னன்னா e மட்டும்தான். This is the f inverse of. Okay, like that இதனுடைய inverse image கண்டுபிடிக்கணும் like that. என்னது f of x equal to log x னுடைய inverse image. And f inverse of a union f inverse of b ன்றது என்ன வரும்னா obviously 1, e square. And f inverse of a intersection f inverse of b னா that is 1, e intersection e, square. ரெண்டுத்தையும் intersect எடுத்தீங்கன்னா இது interval இது எல்லாமே. ஸோ intersect எடுக்கும்போது e. ஸோ இது ரெண்டு ரிசல்ட் ஈக்குவலாக இருக்கு பாருங்க. f inverse of a union b equal to f inverse of a union f inverse of b. f inverse of a intersection b equal to f inverse of a intersection f inverse of b. This is the very important result. So inverse image ல பார்த்தீங்கன்னா a inverse of union of the two set is equal to union of the inverse of the two set. இந்த ரெண்டு ரிசல்ட்டும் ரொம்ப முக்கியம். இதே இமேஜ்ல பார்க்கும்போது f ஆஃப்னு போட்டிங்கன்னா இமேஜ், f இன்வெர்ஸ்னு போட்டிங்கன்னா இன்வெர்ஸ் இமேஜ். இன்வெர்ஸ் இமேஜ்ன்றது ப்ரீ இமேஜ். இதே ஃபங்க்ஷன்ல பார்க்கும்போது இது ட்ரூவா இருக்காது. ஓகே, f of a union b, f of a intersection b equal to f of a into f of intersection f of b ன்றது is always not true. எப்பவுமே ட்ரூவா இருக்காது. இதுக்கு ஒரு கவுண்டர் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, அந்த கவுண்டர் எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டு this is not true always அப்படின்றத ப்ரூவ் பண்ணலாம். ஆனா யூனியனுக்கு ட்ரூ. f of a union b equal to f of a union f of b ன்றது ட்ரூ. f of something போடும்போது இமேஜ், f inverse of something போடும்போது ப்ரீ இமேஜ். So this is the example for the f of a ன்றது 0,π/2, b ன்றது 5π/6, π அப்படின்னு எடுத்தீங்கன்னா a intersection b ன்றது இது ரெண்டு காமனா எதுவுமே இருக்காது, பை. எம்டி செட்டுக்கு இமேஜ் கண்டுபிடிச்சுன்னா எம்டி செட் தான். இதில் f of a கண்டுபிடிச்சிங்கன்னா that is the sin function f of x equal to sin x. The problem sin x function. So f of 0,π/2 னா sin என்ன வரும், f of a ன்றது that is called 0,π/6. sin 0ன்றது 0, sin π/6 ன்றது 1/2, 0,π/2. f of b கண்டுபிடிச்சிங்கன்னா 0,1/2. ரெண்டுத்தையும் f of a intersection f of b கண்டுபிடிச்சோன்னா 0,1/2. பட் f of a intersection b ன்றது எம்டி செட். இந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் ட்ரூவாக இருக்கிற மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். ஆனால் நாட் ட்ரூன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தான் இந்த ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூன்றது தெரியும். பட் அதே இன்வர்ஸ் இமேஜில் பார்த்தீங்கன்னா யூனியன் இன்டர்செக்ஷன் ரெண்டுமே ட்ரூ. ஆனால் இமேஜில் பார்க்கும் பொழுது யூனியனுக்கு ட்ரூ, ஆல்வேஸ் ட்ரூ, தட் இஸ் அ ஸ்டேட்மெண்ட். இன்டர்செக்ஷனுக்கு நாட் ட்ரூ. அந்த இன்டர்செக்ஷன் நாட் ட்ரூன்றது இந்த ஃபங்க்ஷன், இந்த எக்ஸாம்பிள் ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸாம்பிள் கூட ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, this is also another example for that. எதுக்குன்னா இது ட்ரூவாக இருக்கும். இந்த ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா is always true அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இந்த கவுண்டர் எக்ஸாம்பிளுக்கு இது ட்ரூ. f of a intersection b equal to f of a intersection f of b ன்றது. This is another very important ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். இப்போ பேசிக்காக ஃபங்க்ஷன்றது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த எக்ஸாம்பிள்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ a equal to -∞, b equal to r ஸ்கொயர். அதாவது 2 dimensional ஸ்பேஸ், ஒரு பிளேன் இது. So function from a to b defined as f of x equal to cos x, sin x. Actually இதுக்கு ரேஞ்ச் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி டொமைன் பார்த்தீங்கன்னா is the real number. கோடொமைன் is also real number. But what is the range? ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டொமைன்றது -∞,
ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி என்ன எக்ஸ் வேல்யூ கொடுத்தீங்கனாலும் காஸ் எக்ஸ்னுடைய வேல்யூ மேக்ஸிமம் ஒன்று தான் இருக்கும். காஸ் எக்ஸ்னுடைய வேல்யூ மேக்ஸிமம் ஒன்று தான். தட் இஸ் காஸ் எக்ஸ் பவுண்டட் பை மைனஸ் 1,1. sin எக்ஸும் பவுண்டட் பை மைனஸ் 1,1. sin எக்ஸ்க்கு மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்படின்னா இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் கூட காஸ் எக்ஸ் கமா சைன் எக்ஸ்ன்றது என்னவா வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் த சர்க்கிள். ஓகே, மேக்ஸிமம் வேல்யூ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் cos square x plus sin square x equal to 1. So that f of x lies on the unit circle centered at the origin. நீங்கள் f of 0 கண்டுபிடிச்சிங்கன்னா that is that cos 0 comma sin 0. cos 0 value 1 that is equal to 1 comma 0 வரும். இது வந்து 0 னுடைய இமேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா that is the minus infinity comma infinity. That is called A. ஓகே, இது என்னவா ஆகுதுன்னா ஒரு 2 dimensional ஸ்பேஸாக மாறுது. அப்படின்னா இதில் ஜீரோன்றது என்னவா மாறுது? ஜீரோனுடைய இமேஜ் பார்த்தீங்கன்னா தட் இஸ் கால்ட் ஜீரோனுடைய இமேஜ் தட் இஸ் கால்டு 1,0. 1,0 மாறுது. அண்ட் பை போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் பை, பைன்றது சம்திங் வேல்யூ போடுறோன்னா காஸ் பை கமா சைன் பை. சைன் பை வேல்யூ 0. எஃப் ஆஃப் பை நம்ம போடுறோன்னா காஸ் பை கமா சைன் பை. காஸ் பை வேல்யூ -1 -1,0. லைக் தட் நிறைய வேல்யூக்கு வரும் பிகாஸ் ஆஃப் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டிக்குள்ள வேல்யூ எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே அவுட்புட் பார்த்தீங்கன்னா 1 -1 தாண்டி போகாது. ஸோ தட் இஸ் கால்டு காஸ் பைன்றது -1, சைன் பைன்றது 0. ஸோ தட் இஸ் -1,0. ஸோ இதே மாதிரி இங்கே 0,1. ஸோ பை பை 2 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் பை பை 2னா காஸ் பை பை 2 0, சைன் பை பை 2 1. ஸோ 0,1ன்னு வரும். அண்ட் மைனஸ் பை பை 2 எடுத்தீங்கன்னா தட் இஸ் 0,-1ன்னு வரும். மைனஸ் பை பை 2க்கு. ஸோ இதான் ஆக்சுவலி இங்கே பவுண்டட் ஆகிற ரீஜன். இதை வந்து ஸ்கொயராக நீங்கள் போட முடியாது. ஸ்கொயராக போட்டிங்கன்னா இந்த லென்த் 1 விட அதிகமாக போயிடும். இன்கேஸ் தெரியாமல் நீங்கள் இதை ஸ்கொயராக போடுறீங்கன்னா இட்ஸ் நாட் ஏ ஸ்கொயர் ரீஜன். எது இந்த ரியல் லைன் வந்து ஒரு ஸ்கொயர் ரீஜனாக இருக்காது, சர்க்கிளாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லென்த்து 1, இந்த லென்த்து 1. ஸோ சப்போஸ் இந்த லென்த்து 1. ஸோ இந்த டயகனல் பார்த்தீங்கன்னா √2ன்னு வரும். √2ன்றது 1.414. ஆக்சுவலி காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ்னுடைய மேக்ஸிமம் லென்த்து 1 தான். அதனால் திஸ் இஸ் ஃபார்ம் ஏ சர்க்கிள். வந்து ஒரு சர்க்கிள் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் சர்க்கிள். ஸோ இது என்னது? திஸ் இஸ் கால்டு த ரேஞ்ச். இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் -∞, ∞ அண்ட் கோடொமைன் R2 ஸ்பேஸ். தென் த ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா சர்க்கிள் u² + v² = 1. நீங்கள் x, y கூட போட்டுக்கலாம். த ரேஞ்ச் ஆஃப் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் x² + y² = 1. ரொம்ப முக்கியமானது இன்வர்ஸ் இமேஜ். இன்வர்ஸ் இமேஜ் ஆஃப் 0,1. 0,1 இன்வர்ஸ் இமேஜ் ஒரு சிங்கிள் பாயிண்டாக தான் இருக்கும். ஏன்னா செட் ஆஃப் -∞, ∞. 0,1னா காஸ் எக்ஸுக்கு 0வாக இருக்கணும், சைன் எக்ஸ் 1ஆக இருக்கணும். காஸ் எக்ஸ் எப்போ 0வாக இருக்கும்? பை பை 2க்கு 0வாக இருக்கும். ஆனால் நம்ம சிம்பிளாக ஒரே ஒரு பை பை 2 சொல்ல முடியாது. நிறைய பை பை 2க்கு பை பை 2க்கு 0வாக இருக்கும், அண்ட் 3 பை பை 2க்கு 0வாக இருக்கும், 5 பை பை 2 0வாக இருக்கும். அதை ஜென்ரலைஸ் சொல்லும்போது தட் இஸ் எக்ஸ் = பை பை 2 + 2n பை. தட் இஸ் n பிலாங்ஸ் டு z. சைன் எக்ஸும் அதே மாதிரி தான். சைன் எக்ஸ் = 1னா எக்ஸ் = பை பை 2 மட்டும் கிடையாது. பை பை 2 + 2n பை n பிலாங்ஸ் டு z. ஸோ திஸ் இஸ் a x வேல்யூ. ஓகே, ஸோ 0,1 உடைய ப்ரீ இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் பை பை 2 + 2n பை. பை பை 2 + 2n பைன்றது அதனுடைய இன்வர்ஸ் இமேஜ். அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷனா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிளாக வந்து ரேஞ்ச் இஸ் நாட் ஈக்குவல் டு கோடொமைன் அப்படின்னா நாட் ஆன் டு ஃபங்க்ஷன் இல்லைன்னு அர்த்தம். ரேஞ்சும் கோடொமைனும் ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு த ஆன் டு ஃபங்க்ஷன். இது ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இதை பார்த்தாலே நம்ம சொல்லலாம் f of x = 3 இஸ் த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அப்படின்னா டொமைனில் இருக்கிற எல்லா வேல்யூவும் -∞, அண்ட் கோடொமைனில் இருக்கிற -∞, இருக்கிற எல்லா வேல்யூவும் எதுக்கு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் எதுக்கு 3ன்ற இமேஜுக்கு தான். f of x = 3ன்றதுனால நீங்கள் எந்த வேல்யூ எடுத்தீங்கனாலும் தட் இஸ் இமேஜ் இஸ் 3.
So this is the constant function. அப்படின்னா இந்த இடத்துல ரேஞ்சுன்னு பார்க்கும்போது only 3 is the range. Only 3 is the range. இந்த ரேஞ்சும் கோடுமைன்றது மைனஸ் இன்ஃபினிட்டி கமா இன்ஃபினிட்டி. ஸோ ரெண்டு நாட் ஈக்குவல், திஸ் இஸ் நாட் ஆன் டூ ஃபங்க்ஷன். நாட் ஆன் டூனா தட் இஸ் கால்டு இன்டூ ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இன்டூ ஃபங்க்ஷன் இஸ் நார்மலாக ஃபங்க்ஷன் சொல்லுவோம். அதே மாதிரி செட் ஆஃப் ஃப்ளோர் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. தட் இஸ் கால்டு f of x equal to greatest integer function, all integer z. இதனுடைய greatest integer function உடைய range என்ன வரும்? That is minus infinity comma infinity. This is also minus infinity comma infinity. So each and every value பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது, that is the 0 to 1. So இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா greatest integer function f of 1.7 அப்படின்னு எடுத்தீங்கன்னா that is equal to 1. So 1க்கும் 2க்கும் இடையில இங்க 1 வந்து go to 1 and 1 point something போனீங்கன்னா அதுவும் 1 தான். 1.9 போட்டிங்கனாலும் 1 தான். 2க்கு முன்னாடி வரலையும் எல்லாமே 1க்கு தான் ஃபார்ம் ஆகும். 2லேருந்து 3க்கு வரலையும் எல்லாமே 2க்கு தான் மேப்பிங் ஆகும். ஸோ அப்படின்னா வாட் இஸ் த கன்க்ளூஷன்னா இந்த கோடொமைனில் இருக்கிற இன்டிஜர் மட்டும்தான் இமேஜாக இருக்கும். அப்படின்னா ரேஞ்சுன்றது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். ரேஞ்சுன்றது செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். ஸோ எல்லா ரியல் நம்பரும் வராது, ஒன்லி இன்டிஜர்ஸ் மட்டும் இதுக்கு ரேஞ்சாக இருக்கும். தட் இஸ் நாட் ஆன் டு ஃபங்க்ஷன். And another very interesting problem, that is x power 6 plus 7x plus 1. இது வந்து on to function அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய this is a x power 6 plus 7x, இது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. this is a polynomial function. so this is not odd degree. so இது பார்த்தீங்கன்னா x power 6 grows faster than 7x. so 1 போட்டிங்கன்னா that is 1 x power 6 7x. so 7 வரும். -1 போட்டிங்கன்னா மைனஸ், இது ப்ளஸ் 1 தான். ஃபார் த -1க்கு ப்ளஸ் 1 தான். ஸோ -7. ஓகே. அண்ட் 2 போட்டிங்கன்னா 2 பவர் 6ன்றது தட் இஸ் 64 அண்ட் 7 2s are 14. -2 போட்டிங்கனாலும் 64, தட் இஸ் -14. ஸோ லைக் தட். ஸோ என்ன அர்த்தம் அப்படின்னா x power 6 grows faster than 7x. தட் இஸ் ஃபைனட். ஸோ அப்படின்னா இதனுடைய ரிசல்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் 1 minus 7 plus 1, that is a minus 5 வரும். நெகட்டிவ் வேல்யூ கொஞ்சம் இருக்கும். that is m comma infinity is the range. m comma infinity ன்றது some range, m ன்றது some real number. that is maybe negative. negative ன்றது minus 5 like that. மீதி எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்கும். அது அதே மாதிரி e power x அப்படின்னு பார்த்தீங்கன்னா e power xன்றது கரு தெரியணும். log xக்கும் e power xக்கும் that is called the inverse function. log xன்றது எப்படி ஒரு 3 வேல்யூ வச்சு கரு போடுறோமோ அது மாதிரி e power xன்றது e power 0ன்றது 1, e power infinityன்றது infinity, e power minus infinityனா 0. ஸோ தட் இஸ் த கரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு e power xக்கு that is minus infinity to, that is minus infinityக்கு 0, that is approaches to 0, e power infinity infinity, 0க்கு 1. ஸோ this is the curve. அப்படி பார்த்தீங்கன்னா டொமைன்றது மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி, கோடொமைனும் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி. பட் ரேஞ்சுன்னு பார்க்கும்போது மேலே மட்டும்தான் வருது. தட் இஸ் 0 டு இன்ஃபினிட்டி இஸ் த ரேஞ்ச். ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபார் த இ பவர் எக்ஸுக்கு 0 டு இன்ஃபினிட்டி. ஓகே. ஸோ தட் திஸ் இஸ் த இன்வர்ஸ் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் த லாக் எக்ஸ். லாக் எக்ஸ்னுடைய இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் தான் எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். இன்வர்ஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் லாக் எக்ஸ். அதே மாதிரி ஐப்ரிபிளி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ நாட் ஆன் டூ. ஆன் டூன்றது எப்போ ஈக்குவலாக இருக்குன்னா தட் இஸ் ரேஞ்சும் கோடொமைன் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கூட ஆன் டூ ஃபங்க்ஷன். அதே மாதிரி சைன் ஹெச்எக்ஸ். ஹெச்எக்ஸ்ன்றது ஐப்ரிபிளி ஃபங்க்ஷன், ஐப்ரிபிளிக் ஆஃப் சைன். ஸோ இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 2. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டு பாருங்க. இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி 0, இ பவர் பிளஸ் இன்ஃபினிட்டி இன்ஃபினிட்டி. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். ஸோ சைன் ஹெச்எக்ஸ்ன்றது எக்ஸ் எக்ஸ்டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, தட் இஸ் த இ பவர் infinity infinity, e power minus infinity 0, so infinity ன்னு வரும். so this is the minus infinity to plus infinity. அதனோட இமேஜ் பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து minus infinity to infinity, range அதனுடைய range பார்த்தீங்கன்னாலும் minus infinity to plus infinity. so range is also set of real number for the hyperbolic function sine. so this is the onto function. so another very interesting small question. So the a equal to 1 to n, b equal to 0, 1. So how many functions maps a into b?
எத்தனை ஃபங்க்ஷன் மேப் ஆகும், எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கும், தட் இஸ் மேப் ஏ டு பி. ஸோ இதுக்கு இது மாதிரி ஆரோ டயக்ராம் போடலாம். ஏன் ஆரோ டயக்ராம் போடலாம், இதுவரையிலும் போட்டது ரியல் லைன் போட்டோம். ஸோ பிகாஸ் ஆஃப் இங்கே 1 2 எண்ட் தான், 1 2 அண்ட் ஸோ ஆன் n. இங்கே வந்து ஒன்லி பியில் பார்த்தீங்கன்னா 0 1 மட்டும்தான் இருக்கு. தட் இஸ் த ஃபங்க்ஷன் எஃப். இப்போ எத்தனை டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், எத்தனை ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. தட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், சிஎஸ்ஐ நெட்டில் மோஸ்ட்லி கேட்டிருக்காங்க. ஸோ தட் இஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி சிம்பிள் கொஸ்டின். இங்கே ஃபங்க்ஷன்றது என்னன்னா, இது ஃபங்க்ஷன்றது என்னன்னு தெரியும். முதல்ல ஃபங்க்ஷன்றது ஆல் எலமெண்ட் ஆஃப் த டொமைன், திஸ் இஸ் கால்டு த டொமைன் இல்லையா, ஏ. திஸ் இஸ் பின்றது கோடொமைன். ஆல் எலமெண்ட் ஆஃப் த டொமைன் ஆஸ் யூனிக் இமேஜ், ஆஸ் யூனிக் இமேஜ். இதில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இதில் இருக்கிற யூனிக் இமேஜ் இருந்ததுன்னா, யூனிக்ன்றது ரொம்ப முக்கியம், ஒரே ஒரு இமேஜ் இருந்ததுன்னா தட் இஸ் கால்டு ஃபங்க்ஷன். அப்படின்னா எதெல்லாம் ஃபங்க்ஷன் இல்லைன்னா, இதில் ஏதாவது ஒன்றுக்கு இமேஜ் இல்லைனாலும் நாட் எ ஃபங்க்ஷன், இல்லை ஏதாவது ஒன்றுக்கு 2 இமேஜ் இருந்தாலும் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே, தட் இஸ் அ வெரி சிம்பிள் டெஃபினிஷன். ஓகே, ஸோ ஆல் எலமெண்ட் ஆஃப் த டொமைன் ஆஸ் யூனிக் இமேஜ்னா தட் இஸ் அ ஃபங்க்ஷன். அப்படி பார்க்கும்போது இங்கே ஃபங்க்ஷன்றது என்னன்னா, இந்த 1ன்றது 0க்கு போகலாம், 2ன்றதும் 0க்கு போகலாம், ஸோ 3ன்றதும் 0க்கு போகலாம், எல்லாமே 0க்கு போகலாம், அதுவும் ஃபங்க்ஷன் தான். ஓகே, இல்லை பாதி எலமெண்ட் 0 பாதி எலமெண்ட்டுக்கு 1க்கு போகலாம், தட் இஸ் ஆல்சோ ஃபங்க்ஷன். ஸோ இது மாதிரி என்ன சான்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றுன்றதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குன்னா 2 சான்ஸ் இருக்கு. 0க்கும் போகலாம் 1க்கும் போகலாம், 2க்கும் 2 சான்ஸ், இது மாதிரி n-க்கும் 2 சான்ஸ். அப்படின்னா இது எல்லாமே என்னன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் 2 சான்ஸ் இருக்கு. ஸோ மல்டிபிகேஷன் ரூல் அப்ளை பண்ணீங்கன்னா தட் இஸ் 2 × 2 × 2 × 2, மொத்தம் n2, தட் இஸ் 2 பவர் n சான்ஸ்னு அர்த்தம். ஸோ இது நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் எத்தனை, 2 பவர் n ஃபங்க்ஷன். சப்போஸ் இதில் வந்து ஏதாவது n எலமெண்ட், இதில் n எலமெண்ட் இருக்குது, இதில் m எலமெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன வரும்னா m சான்ஸ் வரும். இதுக்கு m சான்ஸ், இதுக்கு m சான்ஸ், இதுக்கு m சான்ஸ், m × m n டைம்ஸ். ஸோ m பவர் n டைம்ஸ்னு வரும், m பவர் n டைம்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் ஐடியா. ஓகே, நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன், இது நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன் தான். இன்டூ வந்ததுனால நான் கவலைப்பட வேணாம், தட் இஸ் கால்டு தட் இன்டூ ஃபங்க்ஷனா. என்னன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, தட் இஸ் கால்டு இன்டூ ஃபங்க்ஷன். நார்மலாக ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கும் இன்டூ ஃபங்க்ஷன் சொல்கிறதுக்கும் போத் ஆர் சேம் தான். பட் ஆன் டூன்னு வரும்போது என்ன வரும்னா, இங்கே எல்லாத்துக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். இந்த கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இமேஜாக இருக்கணும். கோடொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் இமேஜாக இருக்கணும். ஸோ எல்லா எலமெண்ட்டுக்கும் ப்ரீ இமேஜ் இருக்கணும். ஓகே, எதுவுமே விட்டு போகக்கூடாது. இப்போ இன்டூ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜென்ரலாக ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா 2 பவர் n ஃபங்க்ஷன் இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா எலமெண்ட்டும் 0க்கே ஃபார்ம் ஆயிருக்கலாம், அது இன்டூ ஃபங்க்ஷன் தான். இந்த எல்லா எலமெண்ட்டும் ஏவில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் 1க்கே ஃபார்ம் ஆயிருக்கலாம், அதுவும் ஃபங்க்ஷன் தான். தட் இஸ் கால்டு த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த 2 சான்ஸை தவிர வேற எதுவும் இருக்காது. ஓகே, அப்படின்னா இந்த 2 பவர் nல இருந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் வந்து எல்லாமே 0க்கு மேப் ஆயிருக்கிறது, ரெண்டாவது சான்ஸ் வந்து எல்லாமே 1க்கு மேப் ஆயிருக்குது. இந்த 2 சான்ஸையும் கழிச்சிட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் ஆன் டூ ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஓகே, 1 to n up to 0,1ன்றது. That is a very important one. Okay. That is little bit சில வெரி பேசிக் ஃபங்க்ஷனை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன சின்ன விஷயம் அது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சிஎஸ்ஐ நெட் கொஸ்டின் தான் அது. எக்ஸ் பி எ கனெக்டட் சப்செட் ஆஃப் ரியல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டினை புரிஞ்சிக்க முதல்ல ட்ரை பண்ணணும். ஓகே, ஸோ எக்ஸ்ன்றது வித் அ கனெக்டட் சப்செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் இஃப் எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் இரேஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் இரேஷனல், தென் த கார்டினாலிட்டி ஆஃப் த எக்ஸ். கார்டினாலிட்டினா நம்பர் ஆஃப் எலமெண்ட், எக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸ்ன்றது கனெக்டட் சப்செட் ஆஃப், தட் இஸ் கனெக்டட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோ, கனெக்டட் சப்செட் ஆஃப் ரியல் நம்பர் எக்ஸ்ன்றது. ஓகே, எவ்ரி எலமெண்ட் ஆஃப் எக்ஸ் இஸ் இரேஷனல், அதில் இருக்கிற எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டும் அது இரேஷனலாக இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எத்தனை எலமெண்ட் இருக்கும், கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் என்ன
ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இன்ஃபைனைட் இருக்கு, கவுண்டபிளி இன்ஃபைனைட் இருக்கு, 2 இருக்கு, 1 இருக்கு. இப்போ எக்ஸ்ன்றது கனெக்டட் இன் ஆர்னா ஒரு கனெக்டட் சப்செட் இன் ரியல் நம்பர். ரியல் ஆர்ன்றது ரியல் நம்பர், தட் இஸ் a ரியல் லைன். எக்ஸ்ன்றதை நான் கனெக்டட் சப்செட் அப்படின்னு சொல்லணும்னா என்னவா இருக்கும் எக்ஸ்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வலாக தான் இருக்கும். தட் இஸ் அ கனெக்டட் சப்செட்னா that is called the interval. So that is x is an interval. X is a connected in R na, that is x is an interval. So suppose x என்றது more than one point, x has more than one point இருக்குன்னு வச்சுக்கோங்க, that is an open interval, that is a comma b. ஒரு open interval more than one point நாவே that is any other point, that is பார்த்தீங்கன்னா ஒரு interval a comma b ன்றது. ஒரு ரியல் லைனில் ஒரு ஓப்பன் இன்டர்வல் நான் எடுக்கிறேன்னா அந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ளே கண்டிப்பாக ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். அந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும். எந்த ஒரு சின்ன ஓப்பன் இன்டர்வல் எடுத்தீங்கனாலும் கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்குன்னா ரேஷனல் நம்பர் இருக்கும். ஏன் ரேஷனல் நம்பர் இருக்குன்னா தட் இஸ் த டென்ஸ். ரேஷனல்ஸ் ஆர் டென்ஸ் இன் ஆர்ன்றதுனால. ரேஷனல்ஸ் ஆர் டென்ஸ் இன் ஆர். ஸோ ரெண்டு நம்பர் நீங்கள் எவ்வளோ ஸ்மாலஸ்ட் ரெண்டு ரியல் நம்பர் எடுத்தீங்கனாலும் அதுக்கு இடையில சம் ரேஷனல் நம்பர் இரேஷனல் நம்பர்ன்றது கண்டிப்பாக இருக்கும். பட் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ன்றது கண்டைன் ஒன்லி இரேஷனல் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது இரேஷனல் நம்பர் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ் ஆர் இரேஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், எக்ஸ்ன்றது கண்டிப்பாக கேனாட் கண்டைன் மோர் தென் ஒன் பாயிண்ட்னு அர்த்தம். மோர் தென் ஒன் பாயிண்ட் எடுத்தா கண்டிப்பாக தட் இஸ் கால்ட் சம் இன்டர்வல். அந்த இன்டர்வலாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்குள்ளே ரேஷனல் நம்பர் இருக்கும். அப்படின்னா எக்ஸ்ன்றதுல என்ன இருக்கணும், இரேஷனல் மட்டும்தான் இருக்கணும்னா அது கண்டிப்பாக ஒரே ஒரு பாயிண்ட் தான் கண்டெயின் கேனாட் கண்டைன் மோர் தென் ஒன் பாயிண்ட். ஸோ எக்ஸ்ன்றது ஒரே ஒரு பாயிண்ட்டை தான் வச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் கால்டு த இரேஷனல்ன்றதுனால த எக்ஸ் கண்டைன்ஸ் த ஆல் எலமெண்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ் இஸ் இரேஷனல்ன்றதுனால. ஸோ த கார்டினாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு 1 தான். ஓகே, த கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் 1. Okay. The same way the number of limit point இதை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் அண்ட் டிஆர்பி எக்ஸாம் டிஸ்கஸ் பண்ணும்போது. ஸோ த நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட்ஸ் ஆஃப் த செட் சம்திங் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா 1/m + 1/n m, n பிலாங்ஸ் டு என்னன்னா இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 1ன்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட், நம்பர் ஆஃப் லிமிட் பாயிண்ட் 2, இல்லை ஃபைனட்லி மெனி லிமிட் பாயிண்ட், இன்ஃபைனட்லி மெனி லிமிட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கலெக்ஷன் 1/m + 1/n எடுக்கணும்னா m ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, that is m is fixed அப்படின்னா n is approaches to infinity ன்னு அர்த்தம். n is approaches to infinity னா இது என்ன ஆகும், that is 1/m ஆகும். அப்படின்னா 1/m m belongs to n ன்றது as n tends to infinity ல 1/m வருது. அப்படின்னா that is called the limit point. அதே மாதிரி m is approaches to infinity, n fixedனா that is 1/n ன்னு வருது. அப்படின்னா this is also limit point. So அப்படின்னா the limit point என்றது contains the derived set, it contains the all the number of the form 1/k, k belongs to n. So limit pointல கண்டிப்பா 1/k என்ற ஒரு structure இருக்கும், k belongs to natural number. இது இல்லாம ரெண்டுமே approaches to infinity னா that is become the 0. 0 is the limit point. So 1/k, k belongs to n என்றது ஒரு collection of limit point, 0ன்றது ஒரு limit point, ரெண்டுமே approaches to infinity என்னும்போது ஸோ த லிமிட் பாயிண்ட்ன்றது தட் இஸ் கால்டு தட் இந்த கலெக்ஷன் தான் லிமிட் பாயிண்ட். அப்படின்னா இன்ஃபைனட்லி மெனி லிமிட் பாயிண்ட்ஸ்னு வரும். ஸோ ஜென்ரலாக லிமிட் பாயிண்ட்ன்றது ஒரு சீக்வன்ஸ், ஒரு செட்டுக்கு நாம் போடும் பொழுது ஆஸ் த இன்ஃபைனைட் ஸ்டேஜில் வாட் இஸ் தட், இன்ஃபைனைட் ஸ்டேஜில் அதனுடைய வேல்யூ என்ன, தட் இஸ் கால்டு த லிமிட் பாயிண்ட்ன்றது. இன்னொரு ஸ்மால் இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், கன்சிடர் த ஃபாலோவிங் செட்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன். டபிள்யூன்றதுன்னு பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் ஆன் ஆர். xன்றது set of polynomial function on R. இங்க yன்றது set of continuous function on R. இது zன்றது set of all functions on R. wன்றது set of all constant function. இப்போதான் ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனை எல்லாமே ஒரே வேல்யூவுக்கு மேப் ஆயிருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். பாலினாமியல் ஃபங்க்ஷன்றது தட் இஸ் x² சம்திங் அது மாதிரி இருக்கிறது, x² + 2x + 3 அது மாதிரி இருந்தது, தட் இஸ் கால்ட் த பாலினாமியல் ஃபங்க்ஷன். And set of continuous function the function is continuous இருக்கணும். Okay, continuous ன்றது the limit of the function is equal to function value of the function value at the point.
then the function is continuous at the point னு அர்த்தம். ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு பாயிண்ட்ல கண்டினியூட்டி இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷனுடைய கண்டினியூட்டி அந்த பாயிண்ட்ல லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ அந்த பாயிண்ட்ல அந்த லிமிட் வேல்யூ ஈக்குவலா இருக்கணும். ஸோ லிமிட் இஸ் எக்ஸ்டென்ஸ் டு a f of xன்றது is equal to f of aனா that is a function value at the point. இது ரெண்டு ஈக்குவல், இது லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும்னா லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும். சிங்கிள் ஃபங்க்ஷனாக இருந்தால் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் ரெண்டுமே ஈக்குவலா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூனிக்காக ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ ரெண்டும் ஆப்வியஸ்லி சேமாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தட் இஸ் கால்ட் த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஒய்ன்றது செட் ஆஃப் ஆல் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எல்லாமே டிஃபைன்ட் ஆன் த ரியல் நம்பர். இசட்ன்றது செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா விச் ஆஃப் தி செட்ஸ் as the same cardinality. Same cardinality number of elements. Okay, same cardinality as that of R. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் தான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம கார்டினாலிட்டின்றது ஃபைனட்னு பார்த்துருப்போம், இல்லை கவுண்டபிள்னு பார்த்துருப்போம். ஓகேவா, இதே வந்து நிறைய இருக்கும். அப்படி இருந்துதான் அதை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்ஃபா நாட். இது பேர் அல்ஃபா நாட், அலஃப் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் இந்த சிம்பிளுக்கு பேர். ஸோ தட் இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஆர்ன்றது தட் இஸ் சின்றது 2 பவர் அலஃப் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அலஃப் நாட் ALEPH அலஃப் நாட் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் கால்ட் 2 பவர். தட் இஸ் கார்டினாலிட்டி ஆஃப் ஆர்ன்றது செட் ஆஃப் ரியல் நம்பருக்கு வந்து தட் இஸ் அதனுடைய கார்டினாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அன்கவுண்டபிள் இல்லையா, அன்கவுண்டபிள். தட் இஸ் கால்ட் 2 பவர் அலஃப் நாட். தட் இஸ் C ஈக்குவல் டு 2 பவர் அலஃப் நாட். இப்போ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஈச் கரஸ்பாண்ட் டு த ரியல் கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன்னா ஈச் கரஸ்பாண்ட் டு த ரியல் கான்ஸ்டன்ட். தட் இஸ் கால்ட் W நோட்டேஷன் யூஸ் பண்ணியிருக்கோம் இது செட் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனுக்கு. அப்படின்னா இது எல்லாமே எதுவும் கூட கரஸ்பாண்ட் ஆயிருக்கு, ஒரு ரியல் கான்ஸ்டன்ட் கூட கரஸ்பாண்ட் ஆயிருக்கு. எத்தனை ரியல் கான்ஸ்டன்ட் இருக்கும் எனக்கு தெரியாது. த செட் ஆஃப் ஆல் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னா எல்லா ரியல் நம்பரு கூட கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. அப்படின்னா ரியல் நம்பர்ன்றது அதனுடைய கார்டினாலிட்டி 2 பவர் அலஃப் நாட். தட் இஸ் கால்ட் த C. இந்த நோட்டேஷன் ஆகும் வச்சுங்க, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். C ஈக்குவல் டு 2 பவர் அலஃப் நாட். அப்படின்னா இந்த ஈச் அண்ட் எவ்ரி கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கனெக்டட் டு த ரியல் கான்ஸ்டன்ட் அப்படின்னா தட் இஸ் அதனுடைய கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா இஸ் ஆல்சோ 2 பவர் அலஃப் நாட். தட் இஸ் கால்ட் த சிம்பிள் வந்து C. இப்போ பாலினாமியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலினாமியல் ஃபங்க்ஷன்றது ஈச் finite tuple of the real coefficients of degree n. Finite tuple of the real coefficient, that is called the each and every polynomial function of degree n, the set of all finite sequence. அது பார்த்தீங்கன்னா r power n plus 1 சொல்லலாம். ஸோ அதனுடைய கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் கோஎஃபிஷியன்ட்ஸ் இருக்கும், பாலினாமியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். இது எல்லாமே ரியல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகேவா, இது பாலினாமியல் ஃபங்க்ஷன். இது முன்னாடி இருக்கிறது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா டிகிரி n உள்ள பாலினாமியல், ஒவ்வொன்றுக்கும் ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்கு. அப்படின்னா the set of all finite sequence of the reals எடுத்துக்கலாம். finite sequence of the reals இது எல்லாத்தையும் யூனியன் பண்ணீங்கன்னா யூனியன் ஆஃப் r பவர் n plus 1. அப்படின்னா இதுக்கு ஆறுக்கே கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா 2 பவர் அலஃப் நாட். தட் இஸ் த C. அப்படின்னா கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலஃப் நாட் இன்ட்டு C. ஓகேவா, தட் இஸ் கால்ட் அலஃப் நாட் இன்ட்டு சினா இது ஒவ்வொன்றும் ஒரு r பவர் n பிளஸ் ஒவ்வொரு கோஎஃபிஷியன்ட்ஸ்க்கும் நம்ம எடுக்கிறோம் டிஃப்ரெண்ட். அந்த கோஎஃபிஷியன்ட் ஒவ்வொன்றும் ரியல் நம்பராக இருக்குன்னா எத்தனை ரியல் நம்பர் இருக்குன்னா அலஃப் நாட் ரியல் நம்பர் இருக்கு. அப்படின்னா கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா அலஃப் நாட் இன்ட்டு சின்னு போடலாம். சியால் எதை மல்டி பண்ணுங்கனாலும் அலஃப் நாட் தான். அதனால திஸ் இஸ் ஈக்குவல் டு C தான். இது ஈக்குவல் டு C தான். சின்றது இன்ஃபினிட்டி மாதிரி. ஓகேவா, இங்கே கார்டினாலிட்டி மீன் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டினாலிட்டி ஆஃப் எக்ஸ்ன்னு பார்க்கும்போது இஸ் ஆல்சோ C. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்றது பார்த்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் த ரியல் நம்பர். டிட்டர்மைன் த வேல்யூ ஆன் த Q, தட் இஸ் த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் த ரியல் நம்பர். அது கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா அலஃப் நாட் தான். தட் இஸ் C. ஓகேவா, த மாடுலஸ் ஆஃப் C ஆஃப் R கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ ஆல் ஃபங்க்ஷன் F from R to R. ஓகேவா, தட் இஸ் அ கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கும் அலஃப் நாட் தான் வருது. ஜென்ரலாக ஃபங்க்ஷன் கொடுத்தா என்ன ஆகும்? ஜென்ரலாக ஃபங்க்ஷன் ஃப்ரம் R to R.
அது கார்டினாலிட்டி என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணும்போது கார்டினாலிட்டின்றது ஜென்ரலாக ரியல் நம்பருக்கே கார்டினாலிட்டி அலஃப் நாட். இந்த ஃபங்க்ஷன் டு ஃபங்க்ஷன் எல்லா ஃபங்க்ஷனும் நம்ம எடுத்தீங்கன்னா என்ன வேணாலும் கோஎஃபிஷியன்ட்ஸ் வரலாம். ஸோ தட் இஸ் கால்டு சி பவர் சி. ஆல்ரெடி சின்றதே பெருசு 2 பவர் அலஃப் நாட், அதுக்கு மேல ஒரு சி தட் இஸ் கால்டு த 2 பவர் சி, தட் இஸ் கிரேட்டர் தன் சின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா இதனுடைய கார்டினாலிட்டி எதுக்கெல்லாம் சேமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டபிள்யூ எக்ஸ் அண்டு என்ன கொடுத்துருக்காங்க ஒய்யா, டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட். ஓகேவா? டபிள்யூ எக்ஸ் ஒய் மூணுத்துக்கும் அலஃப் நாட்டு தான். எக்ஸ் ஒய் மூணுத்துக்குமே வந்து கார்டினாலிட்டி பார்த்தீங்கன்னா த டிபெண்ட் ஆன் த ரியல் நம்பரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்குமே அலஃப் நாட் தான். இந்த ஃபங்க்ஷன் ஜென்ரலா செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன் எடுக்கும்போது மட்டும் தட் இஸ் கார்டினாலிட்டி சி பவர் சின்னு வருது. ஸோ ஏன் சி பவர் சின்னா ஜென்ரலா டிஃபைன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா? தட் இஸ் நாட் அ சிங்கிள் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர். ஸோ ஒரு ரியல் நம்பருக்கே சி. ஸோ தட் இஸ் இதனுடைய கார்டினாலிட்டி இட்ஸ் டிபெண்ட் ஆன் த சி. ஏற்கனவே நம்ம சொல்ல மாதிரி 2 பவர் எம்னு போட்டோம் இல்லையா, அது மாதிரி சி பவர் சி தட் இஸ் நத்திங் பட் இது வந்து 2 பவர் என்னது கிரேட்டர் தென் சி. 2 பவர் சின்றது 2 பவர் அலஃப் நாட், அதை விட பெருசாக தான் இருக்கும். ஸோ இந்த மிச்சம் இருக்கிற மூணுத்துக்கு மட்டும் கார்டினாலிட்டி சேமாக இருக்கும் டபிள்யூ எக்ஸ் ஒய். இங்கே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒன்லி டபிள்யூ கொடுத்துருக்காங்க, ஒன்லி டபிள்யூ அண்ட் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒன்லி டபிள்யூ எக்ஸ் இசட் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சி ஆப்ஷன் வராது. ஓகேவா? ஆல் டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட்ன்றது வராது. ஸோ த மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷனில் மேபி த ஃபர்ஸ்ட் ஒன் டபிள்யூ அண்ட் எக்ஸ், ஆக்சுவலி டபிள்யூ எக்ஸ் ஒய்ன்னு கொடுத்துருக்கணும் இல்லையா? ஸோ த டபிள்யூ எக்ஸ் வரலாம். ஓகே, ஸோ சியும் டியும் வராது. ஸோ த மோஸ்ட்லி கரெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். அண்ட் ஸோ அந்த ப்ராப்ளத்தில் தட் இஸ் அனதர் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் சர்ஜெக்டிவ் மேப் ஆல்ரெடி லிட்டில் பிட் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அண்ட் டிஆர்பியில் த சர்ஜெக்டிவ்ன்றது ஆன் டு, சர்ஜெக்டிவ்ன்றது ஆன் டு ஃபங்க்ஷன் அர்த்தம். எத்தனை ஆன் டு ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்றது. ஓகே, தட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன் ஃப்ரம் த செட் ஆஃப் 4 elements டு த செட் ஆஃப் 3 elements. செட் ஆஃப் 4 element டு செட் ஆஃப் 3 elementsல எத்தனை ஆன் டு ஃபங்க்ஷன் இப்போ தான் பார்த்தோம். இதுக்கு ஒரு ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ டி ஈக்குவல் டு 1 2 3 4, சி ஈக்குவல் டு ஏபிசி. டொமைனில் பார்த்தீங்கன்னா 4 எலமெண்ட்டு, கோ டொமைனில் 3 எலமெண்ட்டு. ஸோ தட் இஸ் த ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எம் ஃபேக்டோரியல் எஸ் ஆஃப் என் கமா எம்னு சொல்லுவோம். இந்த எஸ் ஆஃப் என் கமா எம்ன்றது இட்ஸ் ஸ்டெர்லிங் நம்பர் ஆஃப் த செகண்ட் கைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெர்லிங் நம்பர் ஆஃப் செகண்ட் கைண்ட்ன்றது தட் இஸ் எஸ் ஆஃப் கரஸ்பாண்டிங் டு த பார்ட்டிஷன் ஆஃப் திஸ் ஒன் 3 நான்-எம்டி பிளாக்ஸ், 3 எலமெண்ட் இருக்கிறதுனால. ஸோ அதனால தட் இஸ் the size பார்த்தீங்கன்னா that is equal to 2, either leave it, that is the 3 factorial s of 4 comma 3 equal to 6. that's எப்படி 6 அப்படி வந்து correspond to the partition of 1 2 3 4 to 3 element. இதில் இருக்கிறது 1 2 3 4, இங்கே இருக்கிறது ஒன்லி ஏபிசி தான். ஸோ இது ஆன் டு ஃபங்க்ஷனாக இருக்குன்னா இந்த மூணுமே வந்து மேப் ஆகிருக்கணும், இந்த மூணுமே மேப் ஆகிருக்கணும், தட் இஸ் ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மூணுமே மேப் ஆகிருக்குன்னா லைக் தட் இது மாதிரி தான் இருக்க முடியும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கு ரெண்டுத்துக்கு ஒரே இமேஜ் இருக்கணும். தட் இஸ் கால்டு த ஒன் பிளாக் ஆஃப் சைஸ் 2, ஒன் பிளாக் ஆஃப் சைஸ் 2 அண்ட் 2 பிளாக் ஆஃப் சைஸ் 1. தட் இஸ் ஐடியா. ஸோ ஒன் பிளாக் ஆஃப் சைஸ் 2, நம்பர் ஆஃப் சச் பார்ட்டிஷன் பார்த்தீங்கன்னா 4c2, தட் இஸ் ஈக்குவல் டு 6. ஓகே, ஸோ 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு அதனுடைய வேல்யூ 6, 6 into 6 36. இது எனக்கு புரியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் we can use the formula. இது மாதிரி சர்ஜெக்டிவ் ஆஃப் n கமா m ஈக்குவல் டு சம்மேஷன் மைனஸ் 1 பவர் k mck m மைனஸ் k ஹோல் பவர் n. ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுட்டு நம்பர் ஆஃப் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். n ஈக்குவல் டு 4 அண்ட் m ஈக்குவல் டு 3. ஸோ k ஈக்குவல் டு 0 to 3 மைனஸ் 1 பவர் k 3ck 3 மைனஸ் k ஹோல் பவர் n. ஸோ k ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வருது, அண்ட் k ஈக்குவல் டு 1 போட்டிங்கன்னா என்ன வருது, k ஈக்குவல் டு 2 போட்டிங்கன்னா, k ஈக்குவல் டு 3 போட்டிங்கன்னா என்ன வருது, எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 36 தான் வரும். இது நம்பர் ஆஃப் சர்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா.
Suppose number of injective map நாம் கண்டுபிடிக்கணும். நான் injectiveன்றது that is called the one-to-one function. That is called one-to-one function. Map from the set of 4 elements to the set of 3 elements. So இதுக்கு injective function வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா elements A must map to the distinct elements. So number of elements domainல வந்து m element. இதில் n element இருக்கு. mன்றது domainல இருக்கிற element அதிகமா இருக்கு இதில் இருக்கிறத விடனா that is impossible to have the injective function. domainல அதிகமா இருந்து 1 2 3 4 இங்கே ABC தான் இருக்குன்னா injective function வரவே வராது. என்ன வராது? இன்ஜெக்டிவ் இருக்கவே இருக்காது. ஏதாவது ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரு இமேஜ் இருக்கிறது தான் வாய்ப்பு இருக்கு. ஃபங்க்ஷனாக இருக்குன்னா இல்லைனா ஃபங்க்ஷனாகவே இருக்காது. That is impossible to have an injective function because there is not enough distinct elements in the codomain B for all elements. So m greater than n இருந்தால் impossible. So there is no injective map அர்த்தம். number of injective mapன்றது 0 அர்த்தம். இதே ப்ராப்ளத்துக்கு. ஸோ அப்படின்னா எம்ன்றது நம்ம கோடொமைன் டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து கோடொமைன் உள்ள எலமெண்ட்டை விட கம்மியாக இருந்தால் தான் இன்ஜெக்டிவ் மேப் வரும். அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இன்ஜெக்டிவ் மேப் இல்லை ஒன்-டு-ஒன் ஃபங்க்ஷன் ஃப்ரம் செட் ஏ வித் எம் எலமெண்ட்ஸ் செட் பி வித் என் எலமெண்ட்ஸ்னா தட் இஸ் பெர்மிட்டேஷன் ஆஃப் தட் இஸ் என் கமா எம் தட் இஸ் என் ஃபெக்டோரியல் டிவைட் பை என் மைனஸ் எம் ஃபெக்டோரியல். எப்போ இது அப்ளிகபிள்னா எம்ன்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் இருந்தால் எம்ன்றது less than or equal to n. அப்படின்னா நம்பர் ஆஃப் டொமைன் எலமெண்ட் வந்து ஓகே கம்மியாக இருக்கணும். டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். எது? கோடொமைனில் இருக்கிற எலமெண்ட்டை விட. அப்படி இருந்தால் தான் இன்ஜெக்டிவ் மேப் வரும். ஓகே. ஸோ m is less than or equal to n இருந்தால் தான் இன்ஜெக்டிவ் மேப் p of n comma m. This is the formula n factorial divided by n minus m factorial. m is greater than n இருந்தால் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இந்த டொமைன் வந்து ஓகே அதிகமாக இருக்குது கோடொமைனை விடனா கண்ணை மூடிட்டு போடலாம். நம்பர் ஆஃப் இன்ஜெக்டிவ் மேப் இஸ் 0ன்னு. ஓகே. ஸோ திஸ் இஸ் த டெரிவேஷன் தட் இஸ் எப்படி டெரைவ் பண்ணுறதுன்றது இல்லை நீங்கள் அப்படியே மேப் பண்ணி கூட பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு a1 a2 am b1 b2 bnனா எஃப் ஆஃப் a1ன்றது இந்த a1ன்றது எத்தனை வாய்ப்பு இருக்குது மேப் பண்ணுறதுக்கு? n எலமெண்ட் கூட வாய்ப்பு இருக்கு. a2ன்றது ஒன்று மேப் ஆயிடுச்சுன்னா திருப்பி அதை விட்டுடணும். ஏன்னா இன்ஜெக்டிவ்ன்றது 1-to-1 ஒன்றுக்கு ஒன்று தான். a1ன்றது n வாய்ப்பு இருக்கு. a2க்கு வந்து எத்தனை வாய்ப்பு இருக்கு? அதில் ஒரு எலமெண்ட் போச்சுன்னா n-1 வாய்ப்பு தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு n வாய்ப்பு, ரெண்டாவது எலமெண்ட்டுக்கு n-1, மூணாவது எலமெண்ட்டுக்கு n-2, mth எலமெண்ட்டுக்கு n- of m-1. ஸோ தட் இஸ் பை ஃபார்முலா n ஃபெக்டோரியல் டிவைட் பை n minus m ஃபெக்டோரியல். Okay, well, this is the m less than or equal to n. M greater than n by the Peano principle is the number of injective function is 0. Okay. The total number of function. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி into function பார்த்தோம். The total number of all possible function from set A with m element, set B with n element, that is called n power m. ஏற்கனவே நாம் பார்த்த மாதிரி that is nன்றது கோடொமைன். கோடொமைனுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஈக்குவல் டு பவரில் கோடொமைன் n பவர் m. பவரில் வந்து டொமைனுடைய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் இஸ் கால்ட் த நம்பர் ஆஃப் ஃபங்க்ஷன். This is another problem. A-ன்றது closed subset of R. A-ன்றது ஒரு closed subset of R. A is not equal to pi. A is not equal to R. Then A-ன்றது ஒரு empty set கிடையாது. ஆனால் closed subset. Only closed subset. empty கிடையாது. whole setம் கிடையாது. A is not equal to whole set. Okay, that is a proper subsetன்னு அர்த்தம். என்ன கேட்குறாங்கன்னா ஏன்றது ஆப்ஷன் வந்து க்ளோஷர் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் ஏ. க்ளோஷர் ஆஃப் இன்டீரியர் ஆஃப் ஏவா, இல்லை கவுண்டபிள் செட்டா ஏன்றது, இல்லை காம்பேக்ட் செட்டா, இல்லை நாட் ஓப்பனா. இதுக்கு எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து தான் ப்ரூவ் பண்ணணும். சப்போஸ் ஏ கொண்டு 0,1ன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இதில் க்ளோஷர் ஆஃப் இன்டீரியர் என்ன வரும்? க்ளோஷர் ஆஃப் இன்டீரியர் வந்து அதே சேம் செட் 0,1 தான். தட் இஸ் ஏ.
the whole set வந்துருச்சு. So that is but not for all closed set. எல்லா closed setக்கும் இது ட்ரூவா இருக்குமா இருக்காது. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் a equal to singleton set 0 எடுக்கிறேன்னா இதுக்கு இன்டீரியர் பார்த்தீங்கன்னா எம்டியா இருக்கும். இதனோட இன்டீரியர் செட் இஸ் எம்டி. எம்டின்றது இஸ் நாட் ஈக்குவல் டு a. ஸோ அப்படின்னா ஆப்ஷன் ஏன்றது க்ளோஸ்டர் ஆஃப் த இன்டீரியர் ஆஃப் த ஏ. க்ளோஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஆஃப் ஏன்றது எது ஏன்றது க்ளோஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஆஃப் ஏ அப்படின்றது நாட் ட்ரூ. தட் இஸ் ஆப்ஷன் ஏ வந்து நாட் ட்ரூ. ஓகே, இது மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்து தான் செக் பண்ணணும். அண்ட் கவுண்டபிள் செட் அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்றது சப்செட் ஆஃப் ரியல் நம்பர். நான் சப்செட் வந்து க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் த ரியல் நம்பர். அந்த க்ளோஸ்டு சப்செட்ன்றதுனால 0,1 க்ளோஸ்டு சப்செட் நான் எடுக்கிறேன்னா தட் இஸ் ஆப்வியஸ்லி அன்கவுண்டபிள். 0,1 க்ளோஸ்ட் இன்டர்வல் அன்கவுண்டபிள். ஸோ அதனால செகண்ட் ஆப்ஷனும் தப்பு, கவுண்டபிளான்றது. காம்பேக்ட் செட் பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி ஒன்று எடுத்துக்கலாம். காம்பேக்ட் செட்டும் இருக்காது. 0,∞ பார்த்தீங்கன்னா செமி ஓப்பன் இன்டர்வல். இது இஸ் த க்ளோஸ்டு. இது க்ளோஸ்டு சப்செட் எதுக்கு ஆருக்கு. பட் ஆனால் இது காம்பேக்ட் கிடையாது. நாட் காம்பேக்ட் இன் ஆர். ஓகே, ஸோ ஃபைனலாக இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் தான். 3 ஆப்ஷன் இல்லைன்னு தெரிஞ்சதுனாவே ஃபைனலாக இருக்கிற ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஒன். ஓகே, ஸோ தட் இஸ் த ஏன்றது இஸ் த என்னது நாட் ஓப்பன்றது கரெக்டாக இருக்கும். ஓகே, சப்போஸ் க்ளோஸ்டு சப்செட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு ஆர், நாட் எம்டி. ஸோ திஸ் இஸ் மேபி குட் ஓப்பனாக இருக்கலாம். ஸோ இன் ஆரில் ஒன்லி செட்ஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ட் வந்து பை அண்ட் ஆர் தான். அதனால ஏ இஸ் நாட் க்ளோஸ் டு ஓப்பன். அப்படின்னா ஏன்றது என்னவா இருக்கும், நாட் ஓப்பன். ஸோ நீங்க இந்த டி ஆப்ஷன் செக் பண்றது ரொம்ப கஷ்டம். ஆனா ஃபர்ஸ்ட் 3 ஆப்ஷன் வந்து ஈஸியா இல்லைன்றத சொல்லிடலாம். ஸோ அப்படின்னா 4வது ஆப்ஷன் இஸ் அ கரெக்ட் ஒன். ஓகே, இதே மாதிரி பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு alpha x square plus beta x plus gamma be the polynomial where alpha beta gamma belongs to R. Alpha beta gamma ன்றது the coefficient வந்து is the set of real number. இப்போ x naught is the belongs to R. X naught is the belongs to R and let s equal to something define பண்ணிருக்காங்க. எப்படி define பண்ணிருக்காங்கன்னா triplet that is elements a b c belongs to R cube. The p of x equal to a into x minus x naught whole square plus b into x minus x naught plus c for all x belongs to R. For all x belongs to R. அப்படின்னா இந்த எஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எஸ்ல எத்தனை எலமெண்ட் இருக்கு அப்படின்னு. ரியலி கொஞ்சம் சேலஞ்சான ப்ராப்ளம் தான் அது. ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா 0, 1, ஸ்ட்ரிக்ட்லி கிரேட்டர் தென் 1 பட் ஃபைனட் அண்ட் இன்ஃபைனட். ஆக்சுவலி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி ஆஃப் எக்ஸ்ன்றது இது ஒரு பாலினாமியல் டிஃபைன் பண்ணிருக்காங்க. கோஎஃபிஷியன்ட் வந்து இஸ் த ரியல் நம்பர். பாலினாமியலோட கோஎஃபிஷியன்ட் இஸ் த ரியல் நம்பர். அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இஸ் த பாலினாமியல் ஆல்ஃபா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் காமா. ஸோ எஸ் ஈக்குவல் டு டிஃபைன் த ட்ரிப்ளெட் பாயிண்ட். அந்த பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் ஹோல் ஸ்கொயர் பி இன்ட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் பிளஸ் சி ஃபார் ஆல் எக்ஸ். Suppose here a என்றது s, a in s is not in the same as the a in p of x. That is alpha p of x equal to alpha x square plus beta x plus gamma. இது gamma real fixed or fixed reals, that is the coefficients. Coefficient வந்து ரியலா இருக்கு. s என்றது triplet point, that is நான் I give the name capital A, capital B, capital C ன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த alpha x square plus beta x plus gammaன்றது that is equivalent to a into x minus x naught whole square plus b into x minus x naught plus c. ஸோ அதனால தான் இது ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக எடுத்துக்கிறது. a into s, a in p of x ன்றது that is alpha x naught x square plus beta x plus gamma equal to a into x minus x naught whole square plus b into x minus x naught plus c. So s ன்றது the collection of the abc, the collection of capital abc. இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிறத எக்ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் அப்படின்னா இங்கே a minus b whole square ஃபார்முலா, இதை எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். இதை எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கான்ஸ்டன்ட் டம்மா எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது ரெண்டு பக்கமே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா a ஈக்குவல் டு ஆல்ஃபா. ஸோ இந்த ரெண்டாவது இந்த எக்ஸனுடைய கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு பீட்டா. ஏக்கு பதிலாக ஆல்ஃபா போட்டிங்கன்னா தட் இஸ் கேபிட்டல் B ஈக்குவல் டு பீட்டா ப்ளஸ் 2 ஆல்ஃபா எக்ஸ் நாட்.
ஸோ இது ஈக்குவல் டு மூணாவது அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல் டு காமான்னு எடுத்தீங்கன்னா that is c equal to in terms of alpha beta gamma. Okay, that is we get the result gamma plus beta x naught and alpha x naught square, alpha x naught square. ஸோ இது எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா that is abcன்ற கலெக்ஷன் is totally different uniquely determined from alpha beta gamma x naught. x naught என்றது is a specific is a real number. So that is alpha beta gamma x naught depend பண்ணிருக்கு. That is abc uniquely determined from alpha beta gamma x naught. So exactly one triple in s, one triple that is in s, that is alpha beta gamma depend பண்ணிருக்கிறதுனால. Okay, கொஞ்சம் really challenge ஆன problem தான் அது. Okay. So this is the problem. P of x என்றது ஒரு polynomial, alpha beta gamma என்றது is not is belongs to the real number. The x naught is also real number. So it's total the collection. Actually the number of elements, s ல எத்தனை number of elements இருக்குன்னா it's totally depend on the alpha beta gamma and the x naught depend பண்ணிருக்கும். So that is இங்க number of elements is the 1. Okay. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா number of which is the number of injective function. What is the number of injective function from 1 to 7 to 1 to 10, 1 to 7 to 1 to 10. இதில் பார்த்தீங்கன்னா 7 elements இருக்கு. இதுவும் CSI net question தான். So mostly இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. So 1 to 7 to 1 to 10. எப்படி போடுவோம்? That is what is the answer? Number of injectiveக்கு ஒரு ஃபார்முலா சொன்னோம். So n factorial divided by n minus r factorial. ஸோ இல்லை நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணியும் ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ 10 factorial divided by 10 minus 7 factorial, that is called 10 factorial divided by 3 factorial. This is the number of injective function. So the number of elements in the domain is n, number of elements in the codomain m na m power n. That is the number of injective function. இது ஒரு CSI net question தான். இது மாதிரி ப்ராடக்ட்ல கூட எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். Product of I equal to 0 to n minus 1, m minus I என்றது, that is m into m minus 1, m minus of n minus 1. The case of n less than or equal to m. இதே மாதிரி on to function, this is the formula, m factorial s of n comma m equal to something. The s of n comma m என்றது is the Stirling number of the second kind. So this is the formula, s of n comma m என்றது 1 by m factorial summation k equal to 0 to m minus 1 power k m c k m minus k whole power n. Okay.